Hi friends, protein pellet na என்னன்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். இதுதாங்க protein pellet. ஆவின் சொசைட்டில நான் பால் ஊத்துறேன் இல்லையா, அங்க இருந்து நான் வாங்கியிருந்தேன். குச்சி தீவனம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் protein pellet. அப்போலாம் நம்ம உளுத்தம் போட்டு, தோரம் போட்டு, கடலை போட்டு, அடுத்து புண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்து மாட்டுக்கு கொடுப்போம். இப்போ அது எல்லாமே சேர்த்தா மாதிரி நமக்கு பெல்லட்ஸ்ல கிடைக்குது. இதுல என்னென்னலாம் சேர்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்காச்சோள மாவு, அடுத்து ராகி, கம்பு, அப்புறம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை புண்ணாக்கு, வெல்லம், இது எல்லாமே சேர்த்து தான் ரெடி பண்றாங்க. இது எதுவுமே இல்லைங்க, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிஷின்ல விட்டு இந்த மாதிரி பெல்லட்ஸா நமக்கு கிடைக்குது. இது இப்ப பிஸ்கெட்ஸ் ஷேப்ல கூட கிடைக்குது. மிஷின்ல நம்ம கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சு அழுத்தம் கொடுக்கும் போது இந்த மாதிரி உருண்டைகள்லாம் நமக்கு கிடைக்கும். இது நாமளே கூட ஈஸியா ரெடி பண்ணலாம். இருந்தாலும் இப்ப இதுதான் நிறைய மாடுகள் விரும்பி சாப்பிடுது. நம்ம வெளியில இருந்து மாடு பிடிக்கிறோம். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 5 லிட்டர் இருந்து 6 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா 3 லிட்டர் 4 லிட்டர் தான் கறக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒருவேளை அவங்க புரோட்டீன் பெல்லட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து வளர்த்துருக்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தவிடு போடும்போது அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் ஒத்து வராது. அதே டைம்ல அது புரோட்டீன் பெல்லட்ஸ் நிறைய புரோட்டீன் இருக்கிறதுனால மாடுகள் நிறைய பால் கறக்கும். அதே டைம்ல மாடும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இப்ப தவிடு எல்லாம் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு மாடுக்கு பால் கறக்கிறது இல்ல. இப்ப நானே என் மாட்டுக்கு புரோட்டீன் பெல்லட்ஸ் தான் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் இப்ப ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் மாடுக்கு கொடுக்க போறேன். என் மாடு இது நல்லாவே சாப்பிடுதுங்க. இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மினரல் மிக்சர் இருந்துச்சுன்னா மினரல் மிக்சர் போட்டு கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் அதை நீங்க எடுத்து கையில் நசுக்கி பாத்தீங்கன்னா அதுல பொட்டுக்கடலை, அடுத்து மக்காச்சோளம், இது எல்லாமே இருக்கும். வெல்லம் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப இனிப்பா இருக்கும். மாடுக்கும் ரொம்ப பிடிச்சி குடிக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது குடிக்கிறதுனால மாடுகள் இளைக்கிறது கிடையாது உடம்பு. இதே நீங்க தவிடு போட்டீங்கன்னா கூட மாட்டுக்கு அந்த அளவுக்கு திருப்தி இருக்காது. மாடு அப்படியே நாட்டி விட்டுரும். இது நீங்க வச்சீங்கன்னா மாடு சூப்பரா குடிக்குங்க. இதுதான் புரோட்டீன் பெல்லட். இதுல நிறைய புரத சத்து இருக்கிறதுனால மாடுகளுக்கு பால் உற்பத்தி திறன் அதிகரிக்குது. சரி, இந்த பெல்லட்ஸ் நம்ம மாடுகளுக்கு எவ்வளவு அளவுல கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, 1 லிட்டர் பால் கறக்குதுன்னா அதுக்கு 1/2 கிலோ கொடுக்கலாம். இப்ப 2 லிட்டர் பால் கறக்கிற மாடுகளுக்கு நீங்க 1 கிலோ பெல்லட்ஸ் ஊற வச்சு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால மாடுகள் நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். அதே டைம்ல பால் உற்பத்தியும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ ரீசெண்டா இதுதான் கொடுத்துட்டு இருக்கேன். இது கொடுத்ததுக்கு அப்புறம் முன்னாடிக்கும் இப்பைக்கும் பால் ஒரு 1/2 லிட்டர் பால் அதிகரிக்குதுன்னு எனக்கு தோணுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்ப மேக்சிமம் பேர் மாடு வளர்க்குறவங்க இதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ லைக் கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.